படத்தோட ஸ்டார்ட்டிங்ல பார்ல பாட்டு கச்சேரி நடக்குங்க. அங்க ஆளு டப்புன்னு என் ஃப்ரெண்டு நல்லா பாடுவாங்கன்னு இவனே வம்படியா அவள பாட சொல்லி அப்படி மைக்க குடுத்துற, பொண்ணு வேண்டாம்டா வேண்டாம்டாம்பா. அவன் போட்டு ஆடியன்ஸ் முன்னாலேயே ஒரு எம்பாரசிங் மொமெண்ட்ட கிரியேட் பண்ணி, சரி இருடா பாடி தொலைறேன்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து அப்படி ஒரு பாட்ட அவுத்து விடுறா. பார்த்தா பார்ல உள்ளவங்க மத்தியில இவ பாட்டுக்கு பெருசா வரவேற்பே இல்லாம இருக்குங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் இவள சட்டை கூட பண்ணாம அவங்க பாட்டுக்கு கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் ஒன்று ரெண்டு குரல்லாம் சி நல்லாவே இல்லடி பாட்டை நிறுத்துறி அப்படின்ட்டு கேட்குது. ஒய்யோ இவளுக்கு சரியான பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டாக இருக்குங்க. இவளும் அப்படியும் வலியோடவே ஃபுல் பாட்டை பாடிடுவா. மக்கள் கிளாப் கூட பண்ணாம அப்படியே நிசப்த மௌனமாக இருக்க, டப்புன்னு ஃப்ரெண்டுக்காரனே அப்படியே சமாளிச்சு கைத்தட்டி சூப்பர் நல்லா பாடின அப்படின்னு இவளே அப்படியே அனுப்பி விட்டுருவான். அவ டிசப்பாயின்மெண்ட்லேயே தாங்க அப்படி கிளம்புறா. நமக்கு அவ பாட்டு என்னடா அவ்வளோ கேவலமாக இருந்துச்சான்னு தோணும்ல. நீங்கள் ஒரு தடவை கேட்டுருங்க எப்படி பாடியிருக்கான்னு. இதோ இப்போ அங்கே கட் பண்ணா படத்தில் பேரலாக இன்னொரு கேரக்டரை நம்ம ஹல்க்கு படம் ஹீரோவை காட்டுறாங்கங்க. ஆளு பேர் டேனுங்க. படத்தில் டேனோட ஆட்டிடியூடே எப்படின்னா இறைவி படத்தில் எஸ்ஜே சூர்யா மாதிரிங்க. எப்படின்னா ஆள் எப்போ பார்த்தாலும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக எவன்ட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டு இப்படி பொழுதானைக்கும் குடிப்பழக்கம் உள்ள பயங்கர ஈகோயிஸ்டிக் கேரக்டராக இருப்பான். இப்படி முதல்லையே வேலை பார்க்குற இடத்துல அங்கே போய் சண்டை கட்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அவங்க பேசி பேசி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் கடுப்பாகி போய் போடான்னு இவனை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆளு இந்த டிஸ்ட்ரெஸ் ரெக்கார்ட்ஸ்ன்ற இந்த மியூசிக் கம்பெனியில் சிஇஓவாக இருந்திருப்பாங்க. இவங்க கம்பெனி மியூசிக் ஸ்டுடியோ. டேனு கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த கம்பெனியில் ஒரு ஹிட்டு மியூசிக் கூட கொடுக்காம இதே மாதிரி ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட்லேயே அப்படி எல்லாத்தையும் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பான் போல் இருக்கு. இவர் சொல்லி பார்த்துட்டு இப்போ போடான்னு கடைசியாக வரட்டியாக விட்டுருவாரு. ஆளு கோவத்தில் அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே மல்லு கட்டிக்கிட்டு அப்புறம் தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சோகத்தில் இந்த பாரில் அப்படியே குடிச்சுக்கிட்டு இவள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அதுலேயும் கொடுக்குற காசு இல்லாம அப்படி அப்பனும் பொண்ணும் திருட்டுத்தனமா அப்படியே பாரை விட்டு காசு கொடுக்காம ஓடி அவ பார்க்க பார் ஓனருங்க அப்படி இவனை துரத்தி முடிச்சு நல்லா மூக்கை காட்டி ஒரு குத்து விட்டு அப்படியே மூக்கை உடச்சு விட்டு போயிடுவாரு. இது டேனோட பொண்ணுங்க. பொண்ணுக்கு 14 வயசு தான் ஆகுதான். 14 வயசுன்னா என்ன, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்குமா? பொண்ணு ஸ்கூலுக்கு போற லட்சணத்தை பாருங்க. இப்படிதான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகுது. அதுக்குன்னு பெத்தவங்க பொண்ணை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாம போய் அவன் அம்மாக்காரி கிட்ட சண்டை கட்டுவான் பாருங்க. என்னடி இவ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறா, இதான் நீ பொண்ணு வளர்க்குற லட்சணமா அப்படின்னா அவங்களும் நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி பதிலுக்கு கேட்டு விட்டுருவாங்க. ஆமாயா நீ என்னைய டிவோர்ஸ் பண்ணிட்டு போவ, நீ கொடுக்குற இந்த சைல்டு கேரு இந்த ஆலிமோனி காசு இதெல்லாம் மட்டும் அனுப்புனா போதுமா, பொண்ணை அப்படி இப்படி வந்து ஒரு எட்டு பார்க்கறது இல்லையா அப்படின்னு. ஆமாயா பொண்ணு எவன் கூடயோ அடிக்கடி இப்படிலாம் ஊர் சுத்த போயிடுறா, எவன் கூடயோ போறாயா, அம்மா என் பேச்சை மதிக்கவே மாட்டேங்கிறா, நீ ஒரு கண்டிப்பான அப்பனா இருக்க துப்பு இல்லை, போயா நீயாச்சும் உன் பொண்ணாச்சும் எனக்கு என்னன்றாப்புல சொல்லிடுற. இவங்க டேனோட பொண்டாட்டிங்க. படம் பார்க்குற நமக்கு இவங்களோட டிவோர்ஸுக்கு என்ன காரணம், யாரு பிரச்சனைன்றதெல்லாம் நமக்கு தெரியலைங்க. ஆளு இப்போ ஃபுல் விரக்தியில் எப்படின்னா வேலை போயிருச்சு, கல்யாணம், டிவோர்ஸு, இப்போ பொண்ணை வேற சரியாக வளர்க்கலையே, அதுலேயும் ஒரு அப்பனா நம்ம தோத்து போயிட்டோமேன்றத இப்படி பயங்கர பெயின்ஃபுல்லான ஆள் அப்படியே கதறி அழுதுகிட்டே அப்படியே ரோட்டில் ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி குடிச்சுக்கிட்டு எங்கே போகிறதுனே தெரியாமங்க போகிற போக்கில் ஒரு ட்ரெயின் வரவும் அதை பிடிச்சி ஏறிக்கிட்டு இப்படி நாதி இல்லாத மாதிரி பெயினை வேற இப்படி குடிச்சுக்கிட்டே அப்படியே நம் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ள அவ்வளோ வலியோடங்க அப்படி இந்த பாருக்குள்ளே பூந்துருவான். இவன் அங்கே தாங்க நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்த இந்த பொண்ணை வம்படியாக பாரில் பாட விட்டுருப்பாங்க. பாட்டை நம்ம மக்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் இந்த இன்சிடென்ட் இவனுக்குங்க இப்போ இப்படிப்பட்ட பெயின்ஃபுல்லான மூமெண்ட்லேருந்து அங்கே இந்த பாரில் வந்து அப்படி சரக்க போடுறப்ப தாங்க அங்கே இவ பாடுறத கேட்டுவிட்டா நல்லா இருக்கே நல்லா பாடுறாளேன்னு இவனும் மியூசிக் துறையிலேருந்து தான் வந்திருப்பான் இல்லையா. இவ பாட்டுக்கு அப்படி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிற மாதிரி அப்படியே கண்ணிலேயே இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்க்க, ஐயோ அவ பாட்டுக்கு இப்போதாங்க அப்படியே உயிர் வந்த மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்குங்க. எப்படின்னா கூட்டத்தில் யாருமே ரசிக்காத பாட்டை இவன் மட்டும் அப்படியே நின்று அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டு இவன் கண்ணுக்கு அது வேற மாதிரி தெரியுங்க. அப்படியே பயங்கர ரசனையோடு அப்படி பார்த்து நின்றுட்டு இருப்பான். பட்டத்தில் இந்த சீன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்க முதல்ல அவ பாடினதை கேட்டிருப்பீங்கல்ல அந்த வெர்ஷனை, இப்போ நம்ம ஆளோட கண் வழியா இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இந்த மியூசிக் எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு தடவை கேளுங்க. இதோ
பாட்டோட லிரிக்ஸுங்க, அது இவனோட சிச்சுவேஷனுக்குன்னே எழுதுன மாதிரி, அப்படி பயங்கர பெயின்ஃபுல்லான மொமெண்ட்லேருந்து அப்படியே வெளில வர்ற மாதிரி, அப்படியே வேற மாரி மோட்டிவேஷன் குடுக்குற மாரி இருக்கும். மக்கள் மத்தியில இவளுக்கு பெருசா வரவேற்பு இல்லாம, ஆள் அப்படியே டிசப்பாயிண்டடா எந்திரிச்சு போவால்ல, அங்க இவன் மட்டும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறான். போயிட்டு, "நான் உன்ன சைன் பண்றேன். உன் பாட்ட நானே ப்ரொடியூஸ் பண்றேன். வரியா நம்ம ஆல்பம் மேக் பண்ணலான்னு." அவ ஏதோ கிறுக்கன் பார்ல குடிச்சுப்புட்டு உளறுது சனிய அப்படின்ற மாரியே அப்படியே நம்ப மாட்டா. அப்புறம் இவன் ஃபோன்ல தான் மியூசிக் கம்பெனிலேருந்து வந்த அந்த இமெயில் எல்லாம் காட்டினதும், இவன் யாருன்றத ரிவீல் பண்ண அப்புறம் தாங்க அவளுக்கு லைட்டா நம்பிக்கை வருது. இவ சரி அப்ப நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு போயிட்டு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு போக பார்க்க, ஆளு விடவே மாட்டாங்க. அப்படியே இழுத்து இழுத்து பார்க்குறாப்ல. "அடியே, ஊருக்கு போய் நீ என்ன வீட்டில் மாப்பு தானே போட போற? அதுக்கு நீ இங்கே பேஷனையாச்சும் ஃபாலோ பண்ணுடி. வா, உனக்கு மியூசிக்கில் தானே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வரியா என்ன? உன்கிட்ட டேலண்ட் இருக்கு. நீ கண்டிப்பாக பெரிய ஸ்டார் ஆவடின்னு ஆசை வார்த்தையெல்லாம் தூவி அவளுக்கு ஃபியூச்சர் ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு போயிடுவான். இப்போ இவ வீட்டுக்கு வந்ததும் அப்படியே டயர்டா அப்படி ஃபோனை எடுத்து ஒரு வீடியோவை பார்க்க, ஆளு லவ் பண்ணியிருக்கா போல் இருக்குதுங்க. லவ்வர் யாருன்னு பார்த்தீங்களா? இவன் நிஜ உலகத்திலேயே ஆளு பெரிய பாடருங்க. ஆளு படத்தில் இவளுக்கு லவ்வரா நடிச்சிருக்காப்ல. பொண்ணு பேரு கிரேட்டாங்க. இவங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த காமன் இன்ட்ரெஸ்டா இந்த மியூசிக் தாங்க வச்சிருப்பாங்க. அதில் தான் இவங்க ஒன்றா சேர்ந்துருப்பாங்க போல் இருக்கு. எப்படின்னா, ரெண்டு பேரும் மியூசிஷியனா இந்த பாட்டு பாடி இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸா அப்படி லவ் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. இப்போ இவங்களோட அந்த மியூசிக் கேரியரோட இந்த ஆரம்ப கட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மனசு பூரா நிறையா கனவுகளோட நம்ம ரெண்டு பேருமே பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு அப்படி வந்து இந்த சிட்டிக்குள்ளே அப்படி ஒன்றா ஜோடியாக இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. முதல்ல காதலன் இவன் மட்டும்தாங்க அப்போ மியூசிக் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருப்பான். இவ சும்மா கூட, "நான் அவரோட லவ்வருங்க நான்" அப்படின்றாப்புல அப்படியே கூட கூட போய் நிற்கிற மாதிரி. எப்படின்னா, இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருப்பான்ட்டு. இவன் அந்த மாதிரி தியாகி ஆகிடலான்ற மாதிரி தன்னோட பேஷனையே விட்டு கொடுத்துட்டு நம்ம காதலன் இவன் மட்டும் எப்படியாச்சும் பெரிய ஆளானா போதும்ன்ட்டு இவ அப்படி இவன் கூடயே இருந்து ஒரு எடுப்புடி மாதிரி இருப்பாங்க. எப்படின்னா, ஸ்டூடியோவில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவ தான் அந்த காப்பி எடுத்தாந்து கொடுக்கறது, எடுப்புடி வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சேவியர் காம்ப்ளெக்ஸில் அப்படி தன்னைத்தானே ஒரு செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணிக்கிட்டு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி ஸ்ட்ரக் ஆகி ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டா. லவ்வர் பையன் சும்மா இவளை வீட்லேயே வேலைக்காரி மாதிரி அப்படியே வீட்டோட வீட்டாக ஆக்கிட்டு அவன் வெளியூர் அது இதுன்னு நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாளுங்க அப்படி ஃபேம் வந்ததுக்கு அப்புறமா அவன் வேலையை காட்டிடுவான். ஆள் எவளோடவோ இவளை சீட் பண்ணிட்டு அப்படி கிரேட்டாட்ட அப்படின்னு கையும் காலமாக மாட்டிப்பான். இவளுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓய்யோ, பயங்கர பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டாக இருக்குங்க. அழுதுகிட்டு பட்டுன்னு பொட்டி பிடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு இப்படி ஊரில் அவளோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவா. அன்னைக்கு தாங்க அந்த ஃப்ரெண்டுக்காரன் இவளை இந்த பார்க்கு இல்டாந்து பாட விட்டுருக்கான். நம்ம டான் மட்டும் இப்படி விரக்தியிலேருந்து அங்கே வரல. இவளும் அதே மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சுச்சுவேஷனில் தான் வந்து அப்படி இவன் கண்ணு முன்ன இந்த வலி நிறைஞ்ச பாட்டை பாடியிருக்கா. அதனாலேயோ என்னமோ ரெண்டு பேர்த்தோட அந்த எமோஷனல் சிங்க் ஒரே மாதிரி இருந்தனால டானுக்கு இவளை பிடிச்சி போயிருக்குதுங்க. இவ இப்போலேருந்து இந்த டானோட அப்படி கூட்டணி போட்டுக்கிட்டு மியூசிக் துறையில் டானுங்க ஆளு ஊரில் பெரிய பெரிய பாடகர் எல்லாரையும் இவன் கான்டாக்ட்ஸில் அதுவும் இந்த கிரேட்டாவையும் இவளுக்கு அறிமுகம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அவன் கம்பெனிக்கே அப்படியே கூட்டு போய் அந்த பாஸ் முன்னாடி பாட விட்டு இவளை ப்ரொடியூஸ் பண்ணுவோயா, கண்டிப்பாக பொண்ணு பெரிய பாடகராவா, நம்மளும் இவளை வச்சு சக்க லாபம் பார்க்கலான்னு. அவரும் ஓகே டானே, நீ இவ்வளோ சொல்கிற, நீயே சொல்கிறீன்னா கண்டிப்பாக அவள்கிட்ட டேலண்ட் இருக்கும்னு. அவரும் இப்போ சரி நீங்கள் முதல்ல ஒரு ஆல்பம் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நம்ம என்ன ஏதுன்னு அப்புறம் பார்க்கலான்னு அனுப்பி விட்ருவாங்கங்க. இவங்க இப்போ முதல்ல ஒரு டீமு ஒரு பேண்டை உருவாக்குவாங்க. அதுவும் எப்படின்னா, இவங்கள மாதிரியே மக்களால் கைவிடப்பட்ட ஆளா இல்லைன்னா இந்த டேலண்ட் இருந்தோம் சில பேர் வெளில தெரியாத மாதிரி அப்படி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களாக தேடி பிடிச்சி எடுத்துருவாங்க. இவங்க மற்ற ஆட்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நம்ம வேற மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு. எப்படின்னா, இந்த ஸ்டூடியோக்குள்ளே அப்படி மூடின செவுத்துக்குள்ளே இந்த சவுண்ட் ப்ரூஃபிங்கு அது இதுன்னு பண்ணணும்னு பார்க்காம நம்ம கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இப்படி மக்கள் அன்றாட வாழ்க்கையில் இப்படி டெய்லி போற வர தெருவுலையே எங்கன்னா ஆறு ஓரமா இல்லைன்னா இந்த சப்வேக்கு கீழே அப்புறம் இந்த சிட்டியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனு அந்த போலீஸ் ஸ்டேஷனு அந்த மாதிரி இல்லைன்னா ஹைட்டான பில்டிங்னு நம்ம இந்த மாதிரியான மக்களுக்கு பரிச்சயமான இடத்துலையே அப்படியே பண்ணுவோமே. ரிஸ்க் எடுத்து அப்படியே துணிச்சலா எல்லாரும் மாதிரியும் பண்ணாமல் அப்படியே டிஃப்ரெண்ட்டான அப்படியே லொக்கேஷன்ஸ் எல்லாம் அப்படியே சூஸ் பண்ணுவாங்கங்க. முதல்ல கிரேட்டா அவளோட ஃப்ரெண்டுங்க அவன் தான் இவங்களுக்கு இப்படி கார்லேயே ஒரு ஸ்டூடியோ
செட்டப் மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் எல்லாம் பண்ணி தருவான். அப்புறம் பேண்டில் இவங்களுக்கு முதல்லயே எல்லா ஆட்களும் அப்படியே பர்ஃபெக்ஷனாக எல்லாரும் சேர்த்துற மாட்டாங்கங்க. எப்படின்னா போக போக தான் அப்படியே ஒரு ஒரு ஆளாக வந்து அப்படியே க்ரூவில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அதாவது முதல்ல இவங்களுக்கு வயலின் வாசிக்க ஒரு 2 பேர் வந்துருவாங்க. அப்புறம் கிட்டார் வாசிக்க ஒருத்தன் வருவாங்க. அதுக்கப்புறம் பியானோ வாசிக்க ஒருத்தன் அப்படியே வந்து சேர்ந்துருவான். அப்புறம் டேனு தான் ஃப்ரெண்டு ஒருத்தரை அது பார்த்துட்டு ஆல்பம் பண்ண அவரை ஸ்பான்சர்ஷிப்பாக பிடிச்சிட இப்போ அடுத்ததா நம்ம ஆட்கள் எல்லாம் அப்படி ஒரு பேண்டாக சேர்ந்துக்கிட்டு அப்படி ஊருக்குள்ள இந்த குறுக்கு சந்தில் மொத ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ண அப்படி வருவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. இது என்னடா இது தெருவில் நம்ம ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரி நிற்கிறோமேடான்னு அப்படிதான் பார்ப்பாங்க எல்லாரும். அங்கே தாங்க இப்படி ஒரு மாதிரி நாய்ஸு, இந்த வாகன இறைச்சல் அது இதுன்னு ஆம்புலன்ஸ் சத்தமெல்லாம் ஒரு மாதிரி கேட்குது. அங்கே இந்த சின்ன பசங்கள்லாம் அப்படியே அவங்க விளையாடுற சத்தம் வேற அப்படியே கேட்கவும் டேனு தாங்க, அடே பசங்களா உங்களுக்கு நான் காசு தரேன், ஒழுங்காக சத்தம் போடாமல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மியூசிக் மட்டும் பண்ண விடுங்களா அப்படின்னு டீலில் பேசி கெஞ்சி கூத்தாடி இப்போ பார்த்தா இவங்க மியூசிக் படையில் இவன் அந்த சின்ன பசங்களையே அப்படியே கோரஸ் சிங்கர்களா அப்படியே பின்னணி மாதிரி அப்படி யூஸ் பண்ணிப்பான் பாருங்க. அதுவும் குழந்தைங்களோட குரலுக்கு அந்த பாட்டு சும்மா வேற மாதிரி வந்திருக்குங்க. நீங்களே கேளுங்க பாட்டு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இவங்க பாட்டு பண்ணிவிட்டு இப்போ கிரேட்டா அந்த டேனு பயலோடவே தாங்க சுத்துவா. அவ பொண்ணுகிட்ட நல்லா அறிமுகமாகிட்டு முதல்ல பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு இவன் அழகா அவளோட ஃபீலிங்ஸையே ஹர்ட் பண்ணிடாம அப்படி பேசி அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி மாற்றுவா பாருங்க. எப்படின்னா எனக்கும் பசங்களோட அட்டென்ஷன்லாம் கிடைக்கிறது நல்லா தாண்டி இருக்கும், ஆனால் அவன் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணா அவன் உன் கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு உன்னை ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக தாண்டி பார்ப்பான். உன்னை லவ் பண்ணணும், லாங் டேர்ம் அந்த லைஃப் பார்ட்னர் அளவுக்கு உன்னை பார்க்கணும்னா நீ இப்படி கிளாமராக செக்ஸியாலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுரி. இப்படி சும்மா நார்மலாக நமக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டாலே போதும் அப்படின்ட்டு அப்படி வேற மாட்டி பேசிடுவா. டேனோட பொண்டாட்டிங்க அது என்னடா இவன் இப்படி ஒருத்தையோட சுற்றுறானே அப்படின்னு வீட்டு ஜன்னலில் அப்படி ஒளிஞ்சு இவங்களை பார்க்குறத பார்த்தா ஓகே பொண்டாட்டிக்கு இப்போவும் இந்த புருஷன் டேன்காரன் மேலே அபிப்பிராயம் இருக்குன்றத நமக்கு புரிய வருது. கிரேட்டாங்க இப்போ பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாளா. இப்போ டேனை இவன் சேவியர் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இவனோட வாழ்க்கையவே அழகாக்கணுன்றாப்ல அப்படி இவன்ட்ட சும்மா வந்து பேச்சை போட்டுட்டு நோண்டி துருவிக்கிட்டு இருப்பா இவன் பர்சனல் லைஃப் எல்லாம். ஆள் அங்கேயே எமோஷனல் பர்ஸ்ட் அவுட் ஆகி அப்படி இவள்கிட்ட ஃபுல் ரேஞ்சு அவுத்து விட்டுட்டு போடி உனக்கு என்னடி தெரியும் என்னை பற்றி, நான் பார்க்க இப்படி இறைவி படம் எஸ்ஜே சூர்யா மாதிரி அப்படியே குடிச்சுக்கிட்டு ரோட்டில் போகிற வரவன்ட்ட அப்படி சண்டை வலிக்கிறவன் நினச்சியா, என்ன ஒரு ஈகோய்க்குன்னு ஆளுன்னு நினச்சியாடி, அதானே நினைக்கிற அப்படின்னு. அடியே என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நல்லா போறப்ப அப்ப யாரையோ ஒருத்தன் ஊருக்குள்ள எவனோ ஒருத்தன் பாடகர் ஒன்ன மாதிரி ஸ்டேஜில் பாடினான்றதை பார்த்துட்டு அதில் பார்த்த அடுத்த செகண்டே இவங்களுக்கெல்லாம் காதல் வந்துருமா. மறுநாளே என்னைய டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க கூட போனப்ப எனக்கு அது எப்படி இருந்துச்சு தெரியுமாடி அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு புரியாதுரியே போய் கல்யாணம் பண்ணி பாருடி அப்படின்னு, அப்பதான் புரியும் அப்படின்னு அழுதுகிட்டு அப்படியே போவான் பாருங்க. இவன் அங்கேயே அப்படியே நடு ரோட்டில் அப்படி போய் இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இவன் ஆளும் இவளுக்கு இப்படி தானே சீட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிருப்பான் இல்லையா. இவன் அதில் டேனோட அப்படியே எமோஷனல் கனெக்ட் ஆகி இப்படி ஆள் 20 வயசு மூப்புன்னு தெரிஞ்சும் கூட இவன் கூட இந்த ஒத்துமையில் அப்படி இவங்களுக்குள்ள அப்படியே லைட்டாக ரொமான்ஸ் பறக்க ஆரம்பிக்குங்க. எப்படின்னா இவ காரில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்ப இதை பார்த்துட்டு கேட்பாங்க, என்னடா இது டேனு அப்படின்னு. இதாடி ஸ்பிளிட்டர்னா அந்த 2 ஹெட்செட்டில் அப்படி 2 பேர் ஒரே பாட்டை சேம் டைமில் கேட்குற மாதிரி. என் பொண்டாட்டியோட நான் லவ் பண்ண ஸ்டார்டிங் புதுசில் அப்போ ஊருக்குள்ளே 2 பேரும் இப்படி ஒன்றா எங்களோட ஃபேவரட் பிளேலிஸ்ட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே செம வைப்பில் போய்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ கிரேட்டாகவும் சரி வாயேன் நம்ம ஒரு தடவை அப்படி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ இவங்க 2 பேருங்க அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் பிளேலிஸ்ட்டை பாட்டுகளெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு ரோட்லேயே அப்படியே லைட்டாக டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் அடிக்கடி இடையில எங்கேயாச்சும் எப்பயாச்சும் ஆடணும்னு அப்படியே ஃபுல்லாக தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இப்படி இந்த பப்புக்குள்ளே போய் அப்படியே டான்ஸை போடுவாங்க. அப்புறம் ரோட்டு ஓரத்துலேயே இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிறது. அப்புறம் ட்ரெயினில் இப்படி கிரிஞ்சா டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் போட்டுக்கிட்டு படத்தில் இந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் ஆளு கூட இப்படி உங்கள் ஊர் கடத்திருக்கல அப்படி ஒன்றா ஹெட்செட்டில் இப்படி கப்புள்ஸ் மாதிரி அப்படி பப்ளிக்லேயே மக்கள் எல்லாம் பார்க்குறப்போ அப்படி யாரை பற்றியும் கவலைப்படாமல் எவன் என்ன வேணால் நினச்சிக்கங்கடான்ட்டு அப்படி அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸை அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே லைட்டாக அங்கங்கே டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் அப்படியே ஆஹா
சொல்கிறதுக்கே இதெல்லாம் கேட்குறதுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுதுல்ல. ம் சரி, இப்போ படத்துக்கு வருவோம். நம்ம மியூசிக் பேண்டில் உள்ள ஆட்கள் எல்லாம் அப்படி ஊரில் இந்த மாதிரியான நேச்சுரல் சீனரிலாம் இப்போலேருந்து ஒரு பாட்டாக இவங்களே சொந்தமாக மியூசிக் கம்போஸ் பண்ணி அப்புறமா ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாடுவாங்க பாருங்க. ட்ரெயின் போகிறப்ப சத்தத்துலேயும் மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணிட்டு போலீஸு துரத்துவாங்க. அடே ஒக்காளிகளா நில்லுகடா அப்படின்ட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுறதெல்லாம் பார்க்குறதுக்கே சிரிப்பாக இருக்குங்க. அடுத்ததா இந்த இடத்துல மியூசிக் பண்ணிட்டு கடைசி பாட்டா இந்த இடத்த சூஸ் பண்ணிடுவாங்க. நைட்டு அப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க பாருங்க. அங்க கிரேட்டா இந்த டானு பொண்ணுக்கு இவளுக்கு லைட்டா மியூசிக் வாசிக்க தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு அவளையும் இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரியே கூப்பிடுவா. ஆனா பொண்ணை பெத்தவங்களே அம்மா அப்பா 2 பேருமே இல்ல எங்க பொண்ணுக்கு லைட்டா தாங்க கிட்டார் வரும் அப்படின்றாப்ல பொண்ணை கொஞ்சம் குறைச்சி சொல்லுவாங்க. பார்த்தா பொண்ணுங்க இவங்களோட கடைசி மியூசிக்ல அவ தான் வேற மாதிரி எப்படின்னா தெரி பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பா. ஃபினிஷிங் டச் எல்லாம் கொடுக்குறாப்ல அப்படி பொண்ணுக்கு அந்த கிட்டார்ல அப்படியே கையை விளையாடுங்க. அப்படியே ராக் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கும். இதெல்லாம் படத்துல பேண்ட்ல உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் அப்படியே வாயை பொழக்க விட்டுருவா. கூடவே டானும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கிட்டார் வாசிப்பாங்க. இவங்களோட இந்த உண்மையான இந்த மியூசிக் கிரியேஷன் இதெல்லாம் படம் பார்க்குற நமக்கே நல்ல ஒரு வைபு நல்ல ஃபீல் ஒரு கிடைக்கும். கடைசியா இவங்களோட ஆல்பமை நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சு ஆல்பம் ரெடி ஆயிருங்க. சரின்னு இப்போ மியூசிக் கம்பெனியில் இவங்கள்ட்ட அந்த ஆல்பம் விற்க அப்படி பேச வந்திருப்பாங்க. பார்த்தா அநியாயமா எப்படின்னா மியூசிக் கிரியேட்டர்ஸ் இவங்க அதுக்கு ஐடியாவை போட்டு உழைப்பை போட்டு எல்லாம் இவங்களோட மூச்சை போட்டு கஷ்டப்பட்டு பண்ணா இவர் சம்பளம் சொல்லுவாப்ல பாருங்க. பெர் சாங்குக்கு நாங்கள் $10 தர்றோம், நீங்கள் ஷேர் பண்ணி $1 ஈச் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்பான். இவ கேட்டுருவா, ஏங்க இது என்னங்க இது அநியாயமாக இருக்குது, 10ல் நீங்கள் 9 எடுத்துக்கிறீங்க, சாங்கு கிரியேட் பண்ண எங்களுக்கு ஒரு பங்க ஏதோ நாய்க்கு புறைய தூக்கி போடுற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு. இவங்களும் என்னம்மா பண்ணுறது, உனக்கு பப்ளிசிட்டி பிராண்டெல்லாம் வேணும்ல, எங்கள்கிட்ட பிராண்ட் இருக்குமா, வாமா பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க பாருங்க. இவ போயா அதுக்கு நாங்களே சொந்தமாக எங்களோட ஆல்பமாக பப்ளிஷ் பண்ணிக்கிறோன்றாப்ல. பீயிங் டைரக்ட் அண்ட் போல்டாக சூப்பராக இருக்குங்க. இவ பேச்சு பயங்கர அசர்ட்டிவாக ஹர்ட்ஃபுல்லாக பேசாமல் எப்படின்னா எனக்கு இதுதான் வேணும், இது இல்லைன்னா நான் வரல அப்படின்ற மாதிரி அப்படியே பயங்கர அசர்ட்டிவாக பேசி அப்படி இல்லைன்னா நாங்களே சுயமாக நிற்கிறோன்ட்டு அப்படி பயங்கர கான்ஃபிடென்ட்டோட அப்படியே கிளம்புவாங்க. இவங்களோட மியூசிக் கெரியரில் பார்த்தா இது தாங்க இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா. ஆனால் இவங்க நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்னு தாங்க சொல்லணும். சக்ஸஸ் ஆவாங்களா என்னன்னுலாம் நமக்கு தெரியாது, பட் டீமோட வைபு அதுவே நல்லா இருக்கும். இப்போ கிரேட்டா இவளோட பர்சனல் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு அது எப்படின்னா இவளை ஏமாத்திட்டு ஓடனானே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவன் இப்போ ஊருக்குள்ள பெரிய சிங்கர் ஆகியிருப்பாங்க. அப்படியே தாடி கிடிமா வச்சுக்கிட்டு இவ ஊருக்குள்ள அப்பதான் சிங்கர் ஆக ட்ரை பண்றான்றத அவன் யார்கிட்டயே கேட்டுவிட்டு இப்போ திரும்ப இவள்கிட்ட அப்படியே ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரியே அப்பப்போ கூப்பிட்டு அப்படியே பேச்சை போட்டு ஆளு லவ் பாவிங்கிற அந்த சைக்காலஜி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ற மாதிரி அப்படி லவ் யூடி ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்டி அப்படின்னு கெஞ்சி கதருவான். திரும்ப வாடி நம்ம பழையபடி லவ் பண்ணலான்ட்டு ஆளு மூஞ்ச வேற அப்படியே பாவமா வச்சாப்ல, நீ இல்லைன்னா நான் செத்துருண்டி அப்படின்ற மாதிரியே அப்படியே பேசி கடைசியா அப்படி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல இவங்க லவ் பண்ணப்ப இவ பாடின ஒரு பாட்டையே அப்படியே பாடி அப்படி பயங்கர எமோஷனலா ஆடியன்ஸ் மத்தியில் இந்த பாட்டை இவளுக்குன்னே டெடிகேட் பண்ணி அப்படி பாடி சாரி கேட்குற மாதிரி ஒரு பெக்கிங் மாதிரி பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ரொமான்டிக் கெஸ்டரை கொடுத்துருவாங்க. பாட்டத்தில் இந்த இடத்துலலாம் நான் போச்சு எங்க இவ திரும்பவும் இவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சிருவாளோ, போய் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாள் அப்படின்ற மாதிரி ரோலை ப்ளே பண்ண போகிறாளோ, அவன் லவ்வராக போயிடுவாளோன்னு நினச்சேன். பார்த்தா இவ அப்படிலாம் பண்ணாமல் அவனோட கிராண்ட் ஜெஸ்டருக்கெல்லாம் அப்படி மயங்கி ஃப்ளாட் ஆகாமல் அப்படி அழுதுகிட்டே அப்படியே கிளம்புறா. அது மட்டும் இல்லாமல் டானுங்க இவங்கூடையும் இவளுக்கு லைட்டாக இன்டிமெசி பில்ட் ஆகிருக்கும்ல, ரோட்டில் ஒன்றா ஃபேவரட் பிளேலிஸ்ட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிருப்பாங்கல்ல, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் சரி ஆள் அவர் 20 வயசு மூப்புல அதுலேயும் அழகாக அப்படியே மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிடுவா. ஓகே 20 ஏஜ்ன்றது ரொம்பவே மாரலி தப்பான விஷயம்தான் அப்படின்றத அழகாக புரிஞ்சுக்கிட்டு டானுக்கு அப்படி இந்தாயா உன் ஸ்பிளிட்டரு இதை நீயே வச்சுக்கையான்றாப்ல
அவன் பொண்டாட்டியோடவே அப்படி சேர விட்டு, ஓகே இப்படி காதலிக்க யாருமே இல்லைன்னாலும் எனக்கு என்ன, அதான் நம்ம பேஷன் இருக்கு, சிங்கிங் கெரியர் இருக்கு, நல்ல ஒரு பேண்ட் வேற கிடைச்சி போச்சு, ஓகே இதை நம்ம ஒன்றும் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி ஏமாத்திட்டு போன அந்த லவ்வரை பழி வாங்கணும்னு, பாத்தியாடா என்னை ஏமாத்தினில பாருடா, நான் இப்போ உன்னை விட பெரிய ஆளாகிட்டேன் பாருன்னு அவனுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அவன் கூட போட்டி போட்டுக்கிட்டு அவனை ஜெயிக்கணும், பழி வாங்கணும்னு இந்த சக்சஸையே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா கொடுக்கணுன்ற அந்த நெகட்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடாம இவ எப்படின்னா லவ்வரை அழகா லெட்டிங் கோன்ற அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்ல இருந்துங்க அப்படி விட்டுருவா. ஓகே நீ ஏமாத்திட்டு போன, சரி போ, நான் ஒன்றும் உன்னை வெறுக்கெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு நீ சேஃப் இல்லைன்றதை நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்றாப்புல அழகா அப்படியே மெச்சூர்டாக அவனை ரிலீஸ் பண்ணி இந்த பாஸ்ட் ஊண்டை இப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே லெட்டிங் கோன்ற ஒரு வேற மாதிரி டிசிஷன் மேக் பண்ணிட்டு இவ அப்படி இந்த ஃபீல்லையே என்னடா இது நம்ம இந்த அளவுக்கு மெச்சூர் ஆகியிருக்கோமான்றத அப்படி ஃபீல் பண்ணி அப்படி சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க. அங்கே இந்த படத்தை இப்படிப்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங்கை கொடுத்து விட்டு அப்படி படத்தை முடிக்கிறாங்கங்க.